தமிழ்நாட்டுல இப்போ ஒரு நியூஸ் செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. இல்லறத்தரசிகளுக்கு 10,000 ரூபாய் ஜாக்பாட் கிடைக்க போகுதா? ஆனா உண்மையிலே என்னத வாக்குறுதி கொடுத்திருக்காங்க? வாங்க இந்த முழு விவரத்தையும் இப்ப நம்ம உடைச்சு பார்க்கலாம். சரி, நம்ம எல்லாருடைய மனசுலயும் ஓடுற முதல் கேள்வி இதுதான். இந்த 10,000 ரூபாய் நிஜமாவா? மாசம் மாசம் கிடைக்குமா? இல்ல இதுல வேற ஏதாவது கணக்கு இருக்கா? வாங்க இதுக்கான பதில தெளிவா பார்க்கலாம். ஆமாங்க, இந்த நம்பர் தான் இப்போதைய ஹாட் டாபிக். ஆனா ஒரு நிமிஷம், இந்த 10,000 ரூபாய் அப்படியே ஒரே தொகையா உங்க கைக்கு வராது. இதுக்கு பின்னால ஒரு சின்ன கணக்கு இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 10,000 ரூபால 2 பாகம் இருக்கு. ஒன்னு 8,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெகா கூப்பன். இன்னொன்னு மாசம் மாசம் கிடைக்கிற உரிமை தொகைய 2,000ஆ ஏத்துறது. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் அந்த டபுள் ஜாக்பாட் கணக்கு. சரி, வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பாப்போம். இந்த வாக்குறுதி மட்டும் தனியா வரல. சொல்லப்போனா தமிழ்நாட்டு அரசியல்ல பெண் வாக்காளர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. அதனால பல கட்சிகளும் பெண்களை குறி வச்சு இது மாதிரி பணபலன் திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. முக்கிய கட்சிகளோட வாக்குறுதிகளை நாம ஒப்பிடலாம். முதல்ல திமுக மாசம் 2,000 பணமும் 8,000 மதிப்புள்ள கூப்பனும் தரேன்னு சொல்லிருக்காங்க. அடுத்து அதிமுக ஆட்சிக்கு வந்தா மாசமே 10,000 தந்துட்டு அப்புறமா மாசம் 2,000 ரூபாய் உரிமை தொகை தரேன்னு சொல்லிருக்காங்க. கடைசியா தவகா 60 வயசுக்கு மேல இருக்கிற பெண்களுக்கு மட்டும் மாசம் 2,500 தரேன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒப்பீடு திட்டங்களை தெளிவா புரிஞ்சிக்க நமக்கு உதவுது. இப்ப நாம அதிகம் பேசப்படுற திமுக திட்டத்தோட அந்த 2 முக்கிய அம்சங்களையும், அதாவது அந்த 8,000 கூப்பன் மற்றும் 2,000 ரூபாய் உரிமை தொகைய தனித்தனியா பிரிச்சு மேலாம் வாங்க. முதல்ல இந்த 8,000 ரூபாய் மெகா கூப்பன். இது ஒரு புத்தம் புது திட்டம். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கறதுக்காகவே டிசைன் பண்ண ஒரு ஒன் டைம் ஆஃபர் இது. இந்த கூப்பனை வச்சு என்னெல்லாம் வாங்கலான்னு பாத்தீங்கன்னா, டிவி, வாஷிங் மிஷின், மிக்ஸி, கிரைண்டர்னு வீட்டுக்கு தேவையான எந்த பொருளும் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட இருக்கிற பழைய பொருளை கொடுத்துட்டு புதுசு வாங்குறதுக்கும் இதுல ஆப்ஷன் இருக்கு. ஆனா 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரே ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதுவும் அரசாங்கம் சொல்ற கடைகள்ல மட்டும்தான். அடுத்தது 2வது பகுதி, மாசம் மாசம் கிடைக்க போற 2,000 ரூபாய் உரிமை தொகை. இது ஒன்னும் புதுசில்ல. ஏற்கனவே இருக்கிற கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தோட ஒரு அப்கிரேடுன்னு சொல்லலாம். அதாவது ஏற்கனவே வாங்குறவங்களுக்கு பணத்தை டபுள் ஆக்குறாங்க. இதுல 3 முக்கியமான அப்டேட்ஸ் இருக்கு. முதல் விஷயம், இப்போ 1,000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு இனிமே 2,000 ரூபாய் கிடைக்கும். 2வது, முன்னாடி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்க புதுசா ரேஷன் கார்டு வாங்கினவங்களையும் இந்த லிஸ்ட்ல சேர்க்க போறதா சொல்லிருக்காங்க. 3வது, இந்த பணம் ஒவ்வொரு மாசமும் நேரடியா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்துரும். ஓகே, இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு இப்போ வருவோம். இந்த பணம் மற்றும் கூப்பன் யாருக்கு கிடைக்கும்? இதுக்கான தகுதிகள் என்ன? வாங்க அந்த ரூல்ஸ பார்க்கலாம். இந்த திட்டத்துக்கான முதல் மற்றும் மிக முக்கியமான தகுதி என்னன்னா, அந்த பெண் குடும்பத்தோட ரேஷன் கார்டுல குடும்பத் தலைவியா இருக்கணும். இதுதான் அடிப்படை விதி. இந்த ஸ்லைட் ரொம்ப முக்கியம். ஏன்னா யார தகுதியானவங்க யார் இல்லைன்னு இது தெளிவா காட்டுது. இடது பக்கம் பாத்தீங்கன்னா, வருமான வரி கட்டாத குறிப்பிட்ட அளவுக்கு குறைவா நிலம் வச்சிருக்கிற, வருஷத்துக்கு 3,600 யூனிட்டுக்கு குறைவா கரண்ட் யூஸ் பண்ற குடும்பங்கள் தகுதியானவங்க. அதே நேரம் வலது பக்கம் பாருங்க, வருமான வரி கற்றவங்க, அதிகமா நிலம் வச்சிருக்கிறவங்க, உயர் அரசு அதிகாரிகள் இந்த திட்டத்துக்கு தகுதியற்றவங்களா கருதப்படுவாங்க. இந்த விதிகளை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். சரி, இந்த வாக்குறுதிகள் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா இதெல்லாம் எப்போ நடைமுறைக்கு வரும்? அதுக்கான டைம்லைன் என்ன? அதையும் பாத்திரலாம். சொல்லப்பட்டிருக்கிறபடி பார்த்தா எலெக்ஷன் முடிஞ்சதும் வர்ற ஜூன் மாசத்திலிருந்து இந்த திட்டங்களுக்கான வேலைகள் தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆட்சிக்கு வந்த பிறகு போடப்படும் முதல் கையெழுத்தே இந்த மகளிர் உரிமை தொகைய 1,000 ரூபாயிலிருந்து 2,000ஆ உயர்த்துறதுக்கு தான் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மொத்தமா சுருக்கமா சொல்லணும்னா, இந்த முழு விவரத்தோட சாராம்சம் இதுதான். 10,000ங்கிறது ஒரே பேமெண்ட் கிடையாது. அது 8,000 கூப்பன் பிளஸ் மாசம் 2,000 ரூபாய் உதவித்தொகை. இது உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது உங்க வருமான வரி, நிலம், கரண்ட் பில்னு சில கண்டிஷன்ஸை பொறுத்தது. இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். இறுதியா ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம். இந்த எண்கள், வாக்குறுதிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த திட்டங்கள் உண்மையிலேயே மக்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?